பெற்றுள்ளது. அப்பொழுது ஆதாரத்துடன் சான்றுடன் தஜ்ஜாலை எதிர்க்க வேண்டும் என்பது கூடி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அப்போ ஆதாரத்துடன் எதிர்க்கக்கூடிய தஜ்ஜால் யாரு, சான்றுடன் எதிர்க்கக்கூடிய தஜ்ஜால் யாரு என்பது, அது எப்படி எதிர்க்கலாம் என்பது கூடி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நம்மிடம் சொன்னால் நாம் அடையாளம் கண்டு தஜ்ஜால் யார் என்பது புரிவதற்கு மிகவும் எளிதாக ஒரு வழி கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபமன் அத்ரகஹு மின்கும் ஃபல்யக்ர அலைஹி ஃபவாத்திஹ சூரத்துல் கஹ்ஃபி. உங்களில் எவர் அந்த தஜ்ஜாலை பார்த்தாலும் அவர்கள் சூரா கஹ்ஃபினுடைய, கஹ்ஃபு என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் ஓத வேண்டும். ஆரம்ப வசனங்கள் ஓதும்போது ஒரு மந்திரம் மாதிரி இருக்குது, அது பார்த்தாலுடன் தஜ்ஜால் ஓடிடும் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது குர்ஆனுடைய இன்ன வசனங்கள் ஓத வேண்டும் சொன்னால் அந்த வசனத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது அதுக்கேற்ப நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு பொருள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப வசனங்களில் கூறப்பட்டுள்ளது, வகாலு தஹதல்லாஹு வலதா. அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தனக்காக ஒரு குமாரனை ஆக்கியுள்ளான். இ யகூலூன இல்லா கதிபா. அவர் பொய் மட்டும்தான் இந்த விஷயத்தில் கூறுகின்றார்கள். இப்போ தஜ்ஜல் என்றால் பொய் என்றொரு அர்த்தம், மூடி வைக்குதல் என்பதொரு அர்த்தம், தஜ்ஜால் என்றால் மிகப்பெரிய பொய்யன் என்பதும் அர்த்தம் கிடைக்கிறது. அதே போன்று சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப வசனங்களிலும் மிகப்பெரிய பொய் கூறக்கூடியவர்கள் யார் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது அல்லாஹுக்கு ஒரு குமாரன் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மிகப்பெரிய பொய்யர்களுடைய மற்ற அடையாளங்கள் என்ன என்பது கூட நாம் கொஞ்சம் கூட தெளிவாக பார்க்கும்போது, தஜ்ஜாலினுடைய ஒரு கண் இருக்கும், ஒரு கண் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால் அனைத்து ஹதீஸினுடைய நூல்களிலும் வந்த ஒரு ஹதீஸு, மாமின் நபியின் இல்லா அந்தர கௌமஹு. எந்த ஒரு நபியும் தன்னுடைய சமுதாயத்தை இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக எச்சரிக்கை செய்யாமல் இருக்கவில்லை. நானும் அந்த தஜ்ஜால் சம்பந்தமாக உங்களிடம் எச்சரிக்கை செய்கின்றேன். அதனுடைய ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும், அந்த கண்ணு இடது கண்ணு, வலது கண்ணு இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த வலது கண்ணு என்பதுக்கு, வலது என்பது அரபியில் பொதுவா, மார்க்கத்தினுடைய மற்ற நூல்களிலும் பொதுவா நன்மைக்காக வலது என்பது பயன்படுத்துவோம், தீமைக்காக இடதும் பயன்படுத்துவோம். அப்போ தீமையுடைய கண்ணு தான் இருக்கும், வலது கண்ணு நன்மையுடைய கண் இருக்காது என்பது அதிலிருந்து தெளிவாக புரிய முடியும். இந்த ஒரு அடையாளமும் இன்னும் சொல்லக்கூடிய பல்வேறு அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அடையாளம் என்ன சொல்லப்பட்டுள்ளன்னு சொன்னால், கஃபரா, காஃபிர் என்று அதனுடைய நெற்றியில் எழுதியிருக்கும். அது எழுத படிக்க தெரிஞ்சவனும் படிக்கலாம், படிக்க தெரியாதவனும் படிக்க முடியும். இப்போ படிக்க தெரிஞ்சவனும் படிக்க தெரியாதவனும் படிக்கக்கூடிய நிலைமையில் உள்ள ஒரு குஃபுரு, ஒரு நிராகரிப்பு அங்கே இருக்கும் என்பதும் தெளிவாக புரிகிறது. இப்போ படிக்க தெரிஞ்சவன் எப்படி இருந்தாலும் கஃப்ரான் எழுதியால் படிக்க முடியும். ஆனால் படிக்க தெரியாதவன் எப்படி படிக்க முடியும்? அதனுடைய அடையாளம் கண்டு புரியும், மிக தெளிவாக புரியும் அது குஃப்ரு என்பது. இப்போ சாதாரணமாக நம்ம ஓட்டு போடும்போது சின்னங்கள் இருக்கும், அந்த சின்னம் பார்த்து எழுத படிக்க தெரிஞ்சவனும் தெரியாதவனும் ஓட்டு போட முடியும். இதே போன்று அதனுடைய சின்னம் அதனுடைய நெற்றியில் இருக்கும், குஃப்ரினுடைய சின்னம் இருக்கும் என்பது புரிகிறது. இந்த 3 ஹதீஸு கூட இணைத்து பார்க்கும்போது குஃப்ரு அதனுடைய நெற்றியிலே இருக்குது, இன்னொன்று சூரா ஃபாத்தியாவோட ஆரம்ப வசனங்கள் ஓத வேண்டும், அதில் அந்த குஃப்ரு தெரிஞ்சிடும். அதுபோக மார்க்கத்தினுடைய நன்மையுடைய கண் இருக்காது, பார்வை இருக்காது, தீமையுடைய பார்வை இருக்கும். இந்த 3 ஹதீஸு கூட இணைத்து பார்த்தால், மற்ற ஹதீஸுகள் கூட நாம் சொல்ல இருக்கின்றோம், ஆனால் இந்த 3 ஹதீஸு கூட இணைத்து பார்க்கும்போது ஐரோப்பியன் கிறிஸ்தவர்கள் தான் இந்த தஜ்ஜாலினுடைய பண்புகள் மேற்கொண்டவர் என்பது தெளிவாக புரிய முடியும். காரணம், மார்க்கத்தை அழிக்கக்கூடிய, நன்மையை அழிக்கக்கூடிய, தீமையை தூண்டக்கூடிய ஒரு சமுதாயம் என்ற நிலைமையில், இஸ்லாத்தை தாக்கக்கூடிய நிலைமையில் ஐரோப்பியன் சக்தி வெளிப்பட்டுள்ளது.
பாக்கி அடையாளங்கள் ஒவ்வொன்றா நாம் பார்க்கும்போது இந்த சக்திக்கு, இந்த ஐரோப்பியன் சக்தி, அவர் என்ன ஒரு மார்க்கத்தினுடைய கீழ் இருக்கின்றார். ஆனால் அனைத்து கிறிஸ்தவர்கள் என்பதல்ல இதுக்கு அர்த்தம். அந்த ஐரோப்பாவிலிருந்து வெளிப்படக்கூடிய, இஸ்லாத்தின் எதிராக வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியுடைய ஒரு அடையாளம் அவருடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை மேற்கொண்டவர்களாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய மற்ற அடையாளங்கள் கூட பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டியிடம் அல்ல தொடர்பு. உண்மையில் அவருடைய மற்ற அடையாளங்கள் கூட பார்க்கும்போது இஸ்லாத்தை தாக்குவதற்காக குறிப்பாக ஒரு திட்டம் போட்டு வெளிவரக்கூடிய ஒரு சக்தி தஜ்ஜாலுடைய சக்தி என்பது தெளிவாக நாம் புரிய முடியும். பாக்கி ஹதீசுகள் பார்த்தால் அது இன்னும் தெளிவாக புரியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ மிக அருமையான முறையில் எடுத்து சொன்னீங்க. இங்கே தஜ்ஜால் என்பது பெரும் பொய்யன், அடுத்து ஒற்றை கண்ணுடையவன் அவன், ரெண்டாவது அவனுடைய நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். படிக்க தெரிந்தவரும் அதை படிக்க முடியும், படிக்க தெரியாதவர் கூட அதை உணர்ந்த முடியும். அந்த அளவுக்கு காஃபிர் என்பது அவனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் என்றெல்லாம் எடுத்து சொல்லிட்டு, அடுத்து இந்த தஜ்ஜாலினுடைய தீங்கிலிருந்து தப்புவதற்காக சூரா கௌஃபின் முதல் 10 வசனங்களை ஓதுமாறு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையும் எடுத்து சொல்லி, அந்த முதல் 10 வசனத்தில் இணை வைக்கின்றவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து சொல்லி, தஜ்ஜால் என்பது பெரும் குழப்பம் செய்யக்கூடிய ஐரோப்பிய ஒரு கூட்டம் என்கின்ற பொருள்பட அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற கருத்தும் இந்த ஹதீஸ்களிலிருந்தெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. எனவே இன்றைய ஆலிம்கள் இதனை ஒரு அதிசய மனிதன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இது தொடர்பாக இன்னும் ஹதீஸில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் நேயர்களுக்கு எடுத்து சொன்னால், இது ஒரு அதிசய மனிதன் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, தஜ்ஜாலை பற்றி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவற்றிற்கு நேரடியான பொருளை கொடுக்க முடியாது என்பதுதான் நம்முடைய அடிப்படை வாதம். அவ்வாறு நேரடியான பொருளை கொடுப்போம் என்றால் அது ஷிர்கான காரியமாக அது அமைந்துவிடும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஜ்ஜால் செய்கின்ற சில செயல்களை பற்றி குறிப்பிடும்போது அது இறைவனுடைய செயலை போன்று ஆகிவிடும். உதாரணமாக அவன் உயிர்ப்பிப்பான் என்று வருகின்றது. ஆனால் உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த பண்பு அல்லாஹ்வே என்று வேறு யாருக்கும் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாகும். எனவே இந்த முஹக்கமாத் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை வகையிலான இந்த போதனைக்கு மாற்றமான ஒரு பொருளை நாம் கொடுக்க முடியாது. இதற்காகத்தான் இந்த தொடரினுடைய ஆரம்பத்திலிருந்தே நாம் திருக்குரான் அதிகாரம் 3 வசனம் 8 பிஸ்மில்லாவை நீக்கி பார்த்தால் அதிகாரம் 3 வசனம் 7 இருக்கும். அதில் 2 விதமான வசனங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒன்று அடிப்படை வகையிலான வசனங்கள், இன்னொன்று ஓமை வடிவிலான வசனங்கள். ஓமை வடிவிலான வசனங்களுக்கு அந்த நேரடியான பொருளை கொடுத்தோம் என்றால் அது வழிகாட்டில் தான் சென்று முடியும் என்றும் அந்த வசனம் நமக்கு மிக தெளிவான ஒரு கருத்தை எடுத்து கூறுகின்றது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஒற்றைக்கண் தஜ்ஜாலை பற்றியும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு நேரடியான பொருளை கொடுக்க முடியுமா என்று நாம் கவனிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றைக்கண் தஜ்ஜாலை பற்றி குறிப்பிடுவதாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த ஒற்றைக்கண் கஸ்ஸாபை பற்றி எந்த நபியும் தன் சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸிலும் கூட தஜ்ஜாலே கஸ்ஸாப் என்ற சொல்லினாலேயே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். கஸ்ஸாப் என்றாலே பெரும் பொய்யன் என்று அதற்கு அர்த்தம் என்பதை நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதே போன்று நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் அல்லன், ஆனால் தஜ்ஜால் ஒரு கண் ஊனமானவனாவான், அவனது 2 கண்களுக்கும் இடையே காஃபிர் என எழுதப்பட்டிருக்கும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற இந்த ஹதீஸ் புகாரி, அபு தாவூத், திர்மிதி, முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வித்தியாசம் என்னவென்றால் எல்லோருமே நேரடியான பொருளை கொடுக்கிறார்கள். அதாவது ஒற்றை கண்ணை உடையவனாக அவன் இருப்பான் என்று நேரடி பொருளை கொடுக்கிறார்கள். அவனுடைய நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும், காஃபேரே என்று எழுதப்பட்டிருக்கும். படிக்க தெரிந்தவர்களும் படிக்க தெரியாதவர்களும் அதனை படித்து தெரிந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த ஹதீஸினுடைய சொல்லுக்கு நேரடியான பொருளை தருகிறார்கள். இதில் எந்த அளவுக்கு வேடிக்கையான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் என்றால், இது எப்படிப்பட்டதென்றால் படிக்காத ஒருவர் எம்ஜிஆர் என்று எழுதினால் எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த அளவுக்கு
காஃபிர் என்பதை கூட மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் கூட வேடிக்கையான அர்த்தத்தை தந்து வைத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் என்பதை எப்படி புரிந்து கொள்வோமோ அந்த மாதிரி காஃபிருங்கிறத ஒரு படிக்க தெரியாதவங்க கூட படிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பொருள் அல்ல என்பதை நாம் மிக தெளிவான முறையில் எடுத்து கூறி வந்திருக்கிறோம். மௌலானா மௌதூதி அவர் மிகப்பெரிய சீர்திருத்த கருத்தை சொல்லக்கூடியவர் என்று மக்களால் நம்பப்படுகின்றார், ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினரால். அவர் கூட இதற்கு எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார் என்றால், கானாத் தஜ்ஜால் வகைரா சப் அப்சானே ஹே, இந்த ஒற்றைக்கண் தஜ்ஜால் என்று சொல்வதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளாகும். ஜின்கி கோயி ஷரிய ஹைசியத் நஹி, இதற்கு எந்த விதமான ஷரியத்தில் ஒரு தகுதியும் இல்லை, அதற்கு எந்த விதமான ஒரு அந்தஸ்தும் கிடையாது. இன் சீஸோं को तलाश करने की हमें कोई जरूरत भी नहीं, அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை பற்றி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. अवाम में इस किस्म की जो बातें मशहूर हों उनकी कोई जिम्मेदारी इस्लाम पर नहीं. பொதுமக்களிடம் இந்த தஜ்ஜாலை பற்றி என்னென்ன தவறான கருத்துகள் காணப்படுகின்றனவோ அல்லது புகழ்பெற்று விளங்குகின்றனவோ அதற்கு இஸ்லாம் எந்த விதமான பொறுப்பும் ஏற்க முடியாது என்று தர்ஜுமத்துல் குர்ஆன் செப்டம்பர் அக்டோபர் 1945 எழுதியிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் சகோதரர்களே, நாம் என்ன கூற வருகிறோம் என்றால், தஜ்ஜாலை பற்றி ஒரு பக்கம் அப்படியே நேரடி பொருளை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதன் என்று சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் சீர்திருத்த கருத்தை சொல்கிறேன் பேர்வழி என்ற வகையில் முற்றிலுமாக அந்த ஹதீஸை மறுத்தே விடுகின்றார்கள். அதற்கு எந்த விதமான ஒரு ஷரியத் ரீதியிலான தகுதியும் அந்தஸ்துமே இல்லை, அது புறந்தள்ளத்தக்கது என்ற அளவுக்குத்தான் இந்த மௌதூதி போன்றவர்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து அப்படிப்பட்ட ஹதீஸ்களை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளவும் இல்லை, அதே சமயத்தில் நேரடியான பொருளை கொடுத்து ஒரு அதிசய மனிதன் என்ற அந்த கருத்துக்கும் வரவில்லை. உண்மையிலேயே திருக்குரானுக்கு இணக்கமான ஒரு பொருளை நாம் தர வேண்டும். அதுதான் அந்த முத்தஷாபிஹாத் என்று சொல்லப்படுகின்ற உவமை வடிவிலான அந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சரியான விதமாக இருக்கும், சரியான நேர்வழியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக இந்த அடிப்படையில் இந்த தஜ்ஜால், இந்த ஒற்றைக்கண் என்பதற்கும் என்ன பொருள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தாத்தீருல் அனாம் என்ற அந்த கனவு விளக்க நூலில் கூட இவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கிறது. கனவில் கண்ணுக்கு சிகிச்சை செய்வதாக பார்த்தால் அதன் பொருள் அவர் மார்க்கத்தை சரி செய்வார் என்பதாகும். கண்ணுக்கு சிகிச்சை செய்வதாக ஒருவர் கனவுல பார்த்தன்னா அந்த கனவினுடைய பொருளாக எழுதப்பட்டிருக்கிறது அவர் மார்க்கத்தை சீர்படுத்துவார் என்பதாகும். ஆக கண் என்பது இங்கேயும் கூட மார்க்க கோளாறு என்றுதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சொல்ற இந்த விஷயம் சுயமாக ஒரு கட்டுக்கதையாக சொல்லவில்லை. இது நிஹாயா இப்னுல் அசீர் தொகுதி 4 பக்கம் 114 வந்திருக்கிறது. ஆக ஒற்றைக்கண் தஜ்ஜால் என்பதையும் இந்த கனவினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் அவனிடத்தில் பாராட்டத்தக்க ஒழுக்கங்கள் இருக்காது என்றுதான் இதற்கு பொருள் என்று அதற்கு விளக்கமும் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் சொல்ல வருவது, இந்த கருத்தை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து சொல்கின்ற அதே நேரத்தில் இன்னும் திருக்குரான் ஹதீஸின் ஒளியில் யார் புரிகிறார்களோ, அரபி அகராதின் அடிப்படையில் புரிகிறார்களோ அவர்களும் இந்த கருத்தை தான் ஈட்டியிருக்கிறார்கள். அதாவது அதற்கு நேரடியான பொருளை கொடுக்க முடியாது, உண்மையிலேயே ஒற்றைக்கண் என்பதற்கு நாம் பொருள் கொடுக்க முடியும் என்றாலும் கூட மார்க்க அறிவு அவருக்கு இருக்காது, பாராட்டத்தக்க எந்த ஒழுக்கமும் அவருக்கு இருக்காது என்ற பொருளைத்தான் தர முடியும் என்பதை விளக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் நாமும் கூறுகின்றோம். இதை மேலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால் திருக்குரான் அதிகாரம் 5 வசனம் 18, அதே போன்று திருக்குரான் 5 வசனம் 83, திருக்குரான் 5 வசனம் 84 ஆகியவற்றை பார்த்தால் அதில் அல்லாஹ் கூறுகின்றான், லக்கது கஃபர்லதீன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹுன் மரியம், அதாவது மரியமின் மகன் மசீஹை அல்லாஹ் என்று கூறியவர்கள் குஃபர் செய்து விட்டார்கள். ஆக நெற்றியில் குஃபர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த குஃபர் தான். தெளிவான முறையில் படிப்பவர்களும் படிக்காதவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய குஃபர் என்பது எது? உண்மையிலே இறைவனுக்கு ஒரு மகன் உண்டு என்று சொல்லக்கூடியதுதான். எனவே இந்த அடிப்படையில் இந்த ஐரோப்பிய சமுதாயம் தான் இதற்கு பொருந்தும் என்பதை இந்த திருக்குரான் வசனத்தின் அடிப்படையிலும் நபிமொழியின் அடிப்படையிலும் அரபி அஹ்ராதின் அடிப்படையிலும் இந்த 3 வகையிலும் நாம் இந்த கருத்தை தான் எட்ட முடிகிறது என்பதை நாம் எடுத்து கூறுகின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் அறிவுபூர்வமான ஆழமான கருத்துக்களை திருக்குர்ஆன் ஒளியில் எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஆலிம்கள் ஒவ்வொன்றுக்கும் நேரடியான வெளிப்படையான பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வெளிப்படையான நேரடியான பொருள் கொள்வதனால்தான் தஜ்ஜால் என்பதும் ஒரு அதிசய மனிதன், அவன் தோன்றுவான் என்று அவனுக்கு சில பண்புகளை எல்லாம் வழங்கி இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு அதிசய மனிதன் தோன்றப் போகிறான் என்பதை இன்றைய ஆலிம்கள் எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஆதாரபூர்வமான விளக்கங்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் வரும் நிகழ்ச்சியிலும்
இந்த தஜ்ஜால் தொடர்பாக விரிவான முறையில் உங்களிடம் எடுத்துச் சொல்வோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.